தேட்டர்ஸில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கிற விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். விடாமுயற்சி இந்த படத்துக்கு அவங்க சுத்தமாக ஒரு ஹைப்பே ஏற்றலை. பட் என்னவோ தெரிலங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹைப் ஏறிடுச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் எல்லாமே படம் பார்த்தோம் இன்னைக்கு. எனக்கு படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான வாட்சாக இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டான இருந்தது. அஜித் சார் சொல்லவே தேவையில்ல, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம வேறு லெவலு. அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், படத்தில் வர சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஆஸ் யூஷுவலாக பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்காங்க. பட் படத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எல்லாருக்குமே செட் ஆகுமா அப்படின்றது வந்து தெரியலங்க. சில பேருக்கு செட் ஆகும், சில பேர் செட் ஆகாது. முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்குலாம் இந்த படம் பிடிக்குமான்றதும் எனக்கு பர்சனலாக தெரியலை. படம் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்குது. ஒரு மாதிரி ஸ்லோவாக ஒரு பீக் மூமெண்ட்ஸ், ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் படத்தில் எதுவுமே கிடையாது. பட் ஸ்டைலிஷாக கிளாஸான மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சீன்ஸில் ஒரு அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அதுக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு படத்தில். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு டீசெண்டான வாட்சுங்க. போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம், யாருமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. பட் இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இந்த படம் வந்து அந்தளவுக்கு ஒரு இதாக இல்லை. பட் ஓகே, பார்க்கலாம்.